டைரி February 9. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சங்கீதம் 119 165. வேதத்தை நேசியுங்கள். நேசிக்கிறவர்களுக்கு என்று சொல்லுவது வேதம் வாசிப்பது கட்டாயமான ஒன்று அல்ல. இது தேவனோடு உள்ள அன்பின் உறவு. சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. யோசுவா 1:8 வாசிக்கிறோம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று வாசிக்கிறோம். வேதத்தை நேசிப்பவன் தேவனுடைய இருதயத்தை அறிகிறான். நேசிப்பதனால் நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம். உலகம் தரும் சமாதானம் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை பொறுத்தது. வேதம் தரும் சமாதானம் சூழ்நிலையை மீறினது. தானியேல் சிங்கக்குகையில் இருந்தபோதும் அங்கே அவனுக்கு ஒரு சமாதானம். பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலையில் இருந்தபோதும் பாடல் பாடி கர்த்தரை துதிக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, நேசிப்பவர்களின் பாதைக்கு வெளிச்சம். சங்கீதம் 119 105 சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என்று சொல்லி. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 32 வாசிக்கும் போது, வேத வாக்கியங்கள் விளக்கப்பட்ட போது இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி எம்மாவூர் சீஷர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நெகேமியா 8 வாசிக்கும் போது, நெகேமியாவின் அந்த காலகட்டத்தில் மக்கள் வேதத்தை வாசித்த போது அவர்களுக்குள்ள சந்தோஷம் உண்டானது. ஒரு புது உயிர் அவருடைய வாழ்க்கையில் கிடைத்தது. மூன்றாவதாக, நேசிப்பவர்களுக்கு ஆசீர்வாதம். வேதம் மனதை மாற்றும், வாழ்க்கையை உயர்த்தும், தலைமுறையை ஆசீர்வதிக்கும். 2 தீமோத்தேயு 3:15 தீமோத்தேயுவை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் சிறு வயதிலிருந்து வேதத்தை ஆராய்கிறவன் என்று சொல்லி. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:11 சொல்லப்படுகிறது, பெராயா மக்கள் வேதத்தை ஆராய்ந்தார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, வேதத்தை படிப்பது மட்டும் போதாது, அதை நேசிக்க வேண்டும். நேசித்து வாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.